ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பல்லவன் டிப் டாப்பாக அழகாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, டே பல்லவா கொஞ்சமாக பக்கமாக போடா, நான் உடனே தலை மட்டும் சீப்பிக்கிட்டு சீக்கிரமாக கடையை போய் திறக்கணும், தயவு செஞ்சு பக்கம் போடா, ரொம்ப நேரமாக நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே இருண்ணே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கண்ணாடியை பார்த்து அவங்க அதாவது ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா இருந்துட்டு, என்ன பல்லவா அந்த பொண்ணு இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணு காலேஜுக்கே போயிடும், பஸ் ஸ்டாண்ட்லலாம் நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொன்னதுமே, அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க, சரிங்க நீ நீங்கள் ஆஃபீஸ்க்கு எப்படியாச்சும் போங்க, நான் இப்போ போயிடுறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் ரொம்பவே வேகமாக ஓடி வராங்க. இப்போது நம்ம பல்லவனை வந்து அந்த பொண்ணு பார்க்குறது கிடையாது. என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குவாங்கன்றதுக்காகவே நம்ம பல்லவன் ரொம்பவே டிப்டாப்பாக அழகாக ரெடியாகி வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மறுநாள் இங்கே நம்ம சோழன், நிலா, பல்லவன் இவங்க 3 பேருமா பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பொண்ணுமே வருது. இப்போது அந்த பொண்ணு பார்த்து சிரிக்கிறாங்க. யாரை பார்த்துன்னா நம்ம சோழனை பார்த்து. இது நம்ம சோழனுக்கே தெரியல, சோழனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம பல்லவனே கண்டுபிடிக்கிறாரு. ஓ, அப்போது இந்த பொண்ணு நம்மளை பார்க்கலையா, ஆனால் ஃபஸ்ட்டு நாள்லாம் நம்மளை பார்த்துச்சு, 2வது நாள் அண்ணனை பார்த்ததும் நம்மளை விட அண்ணன் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிச்சு போல், போச்சு முடிஞ்சு, இந்த பொண்ணு தான் நம்மளை பார்க்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கெத்தாக இருந்தோம், இந்த பொண்ணவே லவ் பண்ணலான்னு சொல்லியும் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அது நடக்காது போல், எல்லாம் நம்ம தலையெழுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மனசுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களே தனக்கு தானே அறிவுரை சொல்லிக்கிறாங்க. நம்ம எதுக்காக ஃபீல் பண்ணணும், நம்மளை வந்து அந்த பொண்ணு பார்க்கல, நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பார்க்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மளை லவ் பண்ணுற கொடுப்பனை அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு சொல்லி நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம பல்லவன் வந்து ஒரு மாதிரி ஒரு அப்செட்டாகவே தான் இருக்குது. அந்த விஷயத்த வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இப்போது நம்ம சோழன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு பல்லவன்கிட்ட, ஏன் பல்லவா அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கா, எப்போவுமே சைலண்ட்டாக இருந்து அந்த பொண்ணவே நினச்சிக்கிட்டு இருக்க போல், எப்போ நீ லவ்வை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பல்லவன் இருந்துட்டு, ஹனி அந்த பொண்ணு என்ன எங்கே நீ பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சோழன் நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நிலா இருந்துட்டு, டே பல்லவா நீ தானடா சொன்ன அந்த பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னடானா என்னை பார்க்கலன்னு சொல்கிற, அப்போ வேறு யாரடா அந்த பொண்ணு பார்க்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி அந்த பொண்ணு என்னமோ ஃபஸ்ட் நாள் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தது, மறுநாள் சோழனை வந்துச்சுல்ல, சோழனை பார்த்ததுமே என்ன அது இப்போ அந்த பொண்ணு பார்க்குறத பிரேக்கப் பண்ணிடுச்சு நீ, இப்போது சோழன் அண்ணனை தான் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் பார்க்கவே இல்லை, அந்த பொண்ணுக்கு சோழன் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன், டே பல்லவா என்னடா சொல்கிற, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எனக்கு ஒன்றுமே புரியலடா, நீ இன்னொரு டைம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ணே வெறுப்பேத்தாதண்ணே, என்னை விட நீ ஹேண்ட்ஸமாக இருக்க போல, உன்னை அந்த பொண்ணு சைட் அடிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நிலாவுக்கு படப்படன்னு வருது. என்ன அந்த பொண்ணு சோழனை பார்க்குதா, ஐயோ சோழன்னு நம்ம தான் கண்டுக்கிறதுல, ஆனால் சோழன் நம்ம பின்னாடியே இப்போ வரைக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் அந்த பொண்ணு சோழனை கரெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே படப்படன்னு இருக்குது. ஆனால் இதை மட்டும் நடக்கவே விட்டுறக்கூடாது, சோழன் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம சோழன் வந்து விடிய காலையிலே எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அழகாக ரெடியாகி கூலிங் கிளாஸோட அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இருட்டோடு நிற்கிறாங்க. காலையில் நம்ம நிலாலாம் 6 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. நம்ம சேரன் வந்து காஃபி வச்சுட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க, எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க, ஆனால் சோழன் வீட்டில் இல்லை. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணா எங்கண்ணே சோழனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் எந்திரிச்சதுலேருந்தே பார்க்குறேன்டா அவன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சோழன் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்ம அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுற மாதிரி நிலா முன்னாடி நடிக்கணும், அப்போ தான் நம்ம மேலே அவளுக்கு பொசசிவ் வரணும், அந்த மாதிரி ஒன்று தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவள் நம்மளை லவ் பண்ணுறா, நம்மளும் அவள் மனசுக்குள்ளே இருக்கோன்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம்,
அதை இந்த பொண்ணை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நம்ம சோழன் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கே போயிருப்பாங்க. இப்போது வீட்டில் எல்லாருமே சோழனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இல்லை அப்படின்னதுமே நம்ம பல்லவன் சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே எங்கண்ணே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பல்லவா, என்ன அந்த பொண்ணு பார்க்குதுன்னு சொன்னல, அதனால தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே பல்லவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்கிற, அந்த பொண்ணு பார்க்குதுன்னு தான் சொன்னேன், அதுவும் உன்னை பார்க்குதுன்னு. அதுக்காக நீ காலையிலேயே எந்திரிச்சு அங்கே போய் உட்காரணுமா என்ன? அந்த பொண்ணு 8 மணிக்கு தானே வரும், ஏண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லை பல்லவா, நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அதான் அந்த பொண்ணவே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போது என் அண்ணியோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் நிலா, பல்லவா என்னாச்சு பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக அண்ணன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கான் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலா வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க. என்ன இந்த சோழன் விட்டா அந்த பொண்ணவே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார் போல், இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா அவரை சீக்கிரமாக கிளம்பி வர சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பல்லவனுக்குமே புரிஞ்சிருச்சு, நம்ம நிலாவுக்கு வந்து பொறாமையாக இருக்குது, சோழனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம பல்லவன் வந்து நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அன்னைக்கு அண்ணன் மேலே பாசம் இருக்குது போல், வேறு பொண்ணு கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. கண்டிப்பாக சோழன் அண்ணனை அண்ணி ஏற்றுக்க தான் போகுது, இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும், அண்ணி எப்போவுமே நம்ம வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் ஒரு யோசனைக்கு போயிடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, டே பல்லவா சீக்கிரமாக உன் அண்ணனை இங்கே வர சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம பல்லவனும், அண்ணே இந்நேரத்துக்கு எதுக்காங்கண்ணா அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்கின வீட்டுக்கு, அண்ணியுமே ஆஃபீஸ்க்கு போகும், நானுமே காலேஜ் போவேன், அப்போ எங்கள் 2 பேரையுமே விட்டுட்டு வரதுக்காக என் கூட வருவேன் வாண்ணே அப்படின்னு சொல்லுவோம். டே இல்லைடா, இன்றைக்கி அந்த பொண்ணு கூட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணி வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லவும், நிலா இருந்துட்டு இப்போவே வந்தாகணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக சோழனை வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. சோழன், என்ன சோழன் இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? எதுக்காக அந்த பொண்ணுக்காக போய் பேசுகிறதுக்காக நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அந்த பொண்ணு உங்களை பார்த்து மட்டும் தானே பார்த்துச்சு, அதுக்காக இவ்வளோ சீனெல்லாம் நீங்கள் போடாதீங்க, இதெல்லாம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் யாரை பார்த்தா உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்கள, உங்களுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணி குழந்த குட்டின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் நடத்திட்டு போகிறேன், நீங்கள் எதுக்காங்க போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நிலா இருந்துட்டு, ஆமாம் இல்லை எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சரி அந்த பொண்ணு நல்ல பொண்ணோ என்னவோன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழனும், இங்கே பாருங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கரமாக வெறுப்பேறுது. அவங்க ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சோழனுமே கவனிக்கிறாங்க. சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது, இதை காட்டிக்க முடியல, சரி சரி இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. நிலாவுமே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக கிளம்பிடுறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, ஏப்பா நிலா சாப்பிட்லையாப்பா, வாப்பா கொஞ்சமாக சாப்பிட்டு போவேன், சாப்பிடாம போயிட்டு எப்படிப்பா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன், நிலா, சோழன் இவங்க 3 பேருமா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணுமே வந்துட்டுருக்கு. சோழன் வந்து அந்த பொண்ணை பார்த்ததுமே கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே சைட் அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. டே பல்லவா இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலடா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பல்லவன் இருந்துட்டு, என்ன நீ என் அண்ணன் இன்னொரு பொண்ணை பார்க்குதுன்னு ஒன்னே அதை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல தானே அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையே எனக்கெல்லாம் அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை, உன் அண்ணன் யாரை வேணால் பார்க்கட்டும், யார் கூட வேணாலும் பேசட்டும், அதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் அந்த பொண்ணு கூட பேச போகிறாங்க.
ஹாய்ங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுமே ஹாய் சொல்லுது. ஏங்க உங்கள் வாய்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லவும் அந்த பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. டே பல்லவா, என்னால் இனிமேல் இங்கே கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாதுடா, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லவும் அண்ணி இனிமே பஸ்ஸு வரல அண்ணி, எப்படி போவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே பல்லவா நான் நடந்தே கூட போய்க்கிறேன்டா, இருடா ஆட்டோ வருது நான் ஆட்டோவில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஆட்டோவை நிப்பாட்டி ஆட்டோவில் ஏறி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு கூட அவங்களால சரியாக வேலை கூட பார்க்க முடியல. இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு சோழன்கிட்ட அண்ணே வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னடா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அன்னைக்கு செம்ம கோவம், நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு போனீங்கள, நீங்கள் 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு கோவம் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா நின்று பேசிக்கிறத அவங்களால பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியலண்ணே. எனக்கு என்னமோ அன்னைக்கு உங்கள் மேலே லவ் வந்துருச்சுண்ணே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சோழனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. டே பல்லவா, நீ சொல்கிற விஷயத்த கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. நடந்தால் நல்லது தான். இத்தனை நாளாக அவள் பின்னாடி லோன்னு போய் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாளாச்சு என்கிட்ட நல்ல விதமாக பேசியிருப்பாளா? ஏதாவது பேச போனா அப்படின்னா நம்ம கல்யாணமே பொய் கல்யாணம் தான், நமக்கு டிவோர்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதவே சொல்லி என்னை எப்படி வெறுப்பேற்றுவா. இப்போது அவள் கடுப்பேறாளா, ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம சோழன். கண்டிப்பாக நிலாவோட மனசை மாற்றி அவளை தன்னோட பொண்டாட்டியாக, அதாவது புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே கண்டிப்பாக இருக்குது. அந்த சுச்சுவேஷனும் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. உடனே பல்லவனுக்கிட்ட சொல்கிறாங்க, டே பல்லவா, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே எல்லாமே நல்ல வைப்பாகவே இருக்குடா, நல்லதாகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, அண்ணனுக்குமே பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர்கிட்ட அண்ணனே சொல்லியிருக்குடா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயம். ஏன்னா இத்தனை நாளாக நம்ம எத்தனையோ பொண்ணை பார்த்துருப்போம். ஏதாச்சும் பொண்ணு பார்க்க போகணுன்னாலுமே அண்ணன் வந்து அதுக்கு சம்மதிக்காது. ஆனால் இப்போது பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்காருடா அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அண்ணன் பொண்ணு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக கிடைச்சிரும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அவங்க கூட பேசிக்கிட்டு நான் காலேஜ் பஸ்ஸவே விட்டுட்டேண்ணே. சரிண்ணே, நான் ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், டே பல்லவா விடுடா, இன்றைக்கி ஒரு நாள் தானே, வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பல்லவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்போ தான் உட்காடுறாங்க. இங்கே புரோக்கருமே வீட்டுக்கு வராங்க. புரோக்கர் வந்து இங்கே பாரு சோழன், உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணு வீட்லேயுமே பேசிட்டேன், அவங்களுமே உன் அண்ணனோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உன் அண்ணனை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, ஆமாம் பொண்ணோட குடும்பமெல்லாம் நல்ல குடும்பம் தானே, பொண்ணு நல்ல பொண்ணு தானே, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. இங்கே புரோக்கர் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா, பொண்ணோட குடும்பம் எல்லாமே நல்ல குடும்பம் தான், அது மட்டும் இல்லாமல் நல்ல பொண்ணு தான், அழகாகவும் இருக்காங்க. என்ன ஒன்று, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் கிடச்சிரும், ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை என் அண்ணனுக்கு கட்டி வைக்க பார்க்குறீங்களா? இதனால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க? பணத்துக்காக என் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து போயிட்டு முடிஞ்ச டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே இதெல்லாம் அடுக்குமா? உங்கள் பையனாக இருந்தால் இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இப்போது அந்த புரோக்கர் இருந்துட்டு, இங்கே பாருப்பா சோழா, நான் முன்னாடியே உன் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், அது டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, டைவர்ஸ் ஆகிற பொண்ணு தான்ப்பா, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சொல்லுப்பான்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு கல்யாணம் நடந்தாவே போதும், அந்த பொண்ணு எனக்கு ஓகே தான்ற மாதிரி உன் அண்ணன் தான்ப்பா சொன்னது, உன் அண்ணன் தான் அந்த பொண்ணு வீட்டிலலாம் பேச சொன்னார், நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், ஆனால் உன் அண்ணன் கேட்கல, கல்யாணம் நடந்தால் போதுன்ற மாதிரி தான் என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கண்ணே, அந்த பொண்ணெல்லாம் என் அண்ணனுக்கு வேண்டவே வேண்டாம், என் அண்ணனுக்கு என்ன குறை, என் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவருக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒழுங்காக இங்கேருந்து இடத்த விட்டு காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரை பயங்கரமாக திட்டி நம்ம சோழன் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இப்போது பல்லவன் இருந்துட்டு சோழன்கிட்ட, என்னென்ன இதெல்லாம், ஏன் அண்ணன் இப்படி முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சோழன் இருந்துட்டு, எனக்கே தெரியலடா,
அண்ணன் ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே நினைக்கிறாங்க. டே பல்லவா வாடா, இப்போவே நான் அண்ணன் வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் நம்ம சோழனும் சேரன் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே இங்கே சோழன் பயங்கர கோவமா, அண்ணா என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சேரன் இருந்துட்டு என்னடா என்ன ஏதுன்னு சொல்லாமவே ஏதோ வேலை பார்த்து வச்சிருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு திட்டுற, கோவமாக வேற இருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணா எனக்கு வர கோவத்துக்கு எனக்கு அப்படியே யாரையாவது பிடிச்சி அடிக்கணும் போல இருக்குண்ணே, எனக்கு பயங்கர கோவம் வருது. புரோக்கர்கிட்ட என்னென்ன சொல்லி வச்சுருந்தேன், ஏதோ ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை டிவோர்ஸ் ஆன பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி வச்சுருக்க. அண்ணா அப்படிப்பட்ட பொண்ணை எதுக்காகண்ணே நீ அவசரமாக கல்யாணம் பண்ணணும், அப்படி என்னென்ன அவசியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா, தெரியாமல் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடலாம், தம்பிங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அது நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது சோழன் இருந்துட்டு, அண்ணா பதில் சொல்லுண்ணே, எதுக்காக நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, ஏன்னா திருதுப்புன்னு இப்படி ஒரு அவசரமான முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடா சோழா, எத்தனையோ இடத்துல நம்ம பொண்ணு பார்த்துட்டோம், ஒருத்தவங்க கூட நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வீட்டில் பொண்ணே தங்காது, இந்த வீடே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை பற்றி அத்தனை குறை சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ எப்படா எனக்கு கல்யாணம் நடக்கிறது, எனக்கு கல்யாணம் நடந்தாதான் கண்டிப்பாக பாண்டியுமே கல்யாணம் பண்ணிப்பான், அதுக்கப்புறம் பல்லவனோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்டா இப்படி ஒரு விஷயத்த நான் முடிவே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அதுக்காக நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன போனவ கல்யாணம் பண்ணிக்குவேன், இங்கே பாருண்ணே அந்த புரோக்கரை பயங்கரமாக திட்டி அனுப்பியிருக்க, உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதண்ணே, நீ உனக்கு என்னென்ன குறை, ஏன் நான் இப்படியெல்லாம் இருக்க, நீ தம்பிங்கன்னு சொல்கிறேன், அப்போது நாங்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதாண்ணே, அண்ணே பாண்டிக்கும் வானத்திக்கும் கல்யாணம் நடக்கணும், அவங்க லேட்டாக பண்ணிக்கிட்டோம், என்ன அவசரம் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேரணும் டே சோலா உனக்கே தெரியும்ல, வானத்தியோட வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வானத்தியை போட்டு அதாவது ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணை ரொம்பவே பாடுபடுத்துகிறாங்க, இப்படி இருக்கிறப்போ நான் எப்படிடா சும்மா இருக்க முடியும், எனக்கு கல்யாணம் நடந்தால் தான் பாண்டி வானத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கானா, எனக்கு எப்படா கல்யாணம் நடக்கிறது, எப்படா வானத்தியை பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்குள்ளே அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து வானத்துக்கு ஏதாவது கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. அண்ணா அதுக்கு வேணா வேறு ஏதாவது பண்ணி அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலான்னு, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ சீரழிச்சுக்கலான்னு நினைக்கிறியண்ணே, அதுக்கெல்லாம் நாங்கள் விடமாட்டோம், கண்டிப்பாக அந்த இன்னொரு அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு உன்னை கல்யாணமே பண்ண விடவே மாட்டேன், உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் சோலா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா, எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் அவசரம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் கிடையாது, என்னால் உங்களோட வாழ்க்கை கெட்டு போகுதேன்றது தாண்டா எனக்கு ஒரே கவலை அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. அண்ணே போதும் நிறுத்துனே, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து அங்கேருந்து வந்துடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம நீலா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. ஒரு மாதிரி முகம் வாடி போயிருக்கு. சேரன் இருந்துட்டு என்னப்பா நீலா ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது டீ காஃபி போட்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஏன் அப்படி ஒரு மாதிரி முகத்தை வந்து தூக்கி வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்படியெல்லாம் இல்லைண்ணே, ஒரு மாதிரி என்னமோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னப்பா ஆச்சு, உன்னை ஆஃபீஸில் யாராவது திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே இங்கே ராகவ் வந்து நிலாவை பார்க்கறதுக்காக வராங்க. இப்போது ராகவை பார்த்ததுமே சோழனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, எதுக்காக இவன் இங்கே வந்திருப்பான் உதவாதவன், இவன் வந்தாவே பயங்கரமாக கடுப்பேறுது, பேசாமல் இவனை கொண்டு போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேச்சே அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. இப்போது நிலா இருந்துட்டு ராகவை பார்த்துட்டு, வாங்க ராகவ் என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க, இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து நான் வந்தேன், என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நிலா நீங்கள் உங்கள் பர்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நாளைக்கு கூட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், உடனே ராகவ் இருந்துட்டு, அது எப்படி, நான் பார்த்த உடனே உங்ககிட்ட இதை கொடுத்துட்டே போயிடணுன்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவுமே கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பேறுது, ஏதாவது ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு இந்த ஆள்
நிலாவை பார்க்கணுன்றதுக்காக வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி சரி, நம்ம டென்ஷனாக நிலா முன்னாடி காட்டிக்கக்கூடாது, ஏற்கனவே அவள் பொசசிவில் இருக்கா, இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பல்லவன் வந்து அப்போ தான் வராங்க. பல்லவன் வந்ததுமே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா, அந்த பொண்ணை பாத்தியாடா? அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குடா, உண்மையாகவே எனக்கு ரொம்ப அதாவது ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கும் தானே பல்லவா? சரிடா, எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பொண்ணோட நம்பரை வாங்கிடணும். அப்படியே நாங்கள் ஃபோனில் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணமெல்லாம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வாழவோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, என்னென்ன சும்மா பேச தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே பல்லவா, எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுடா, ஆனால் உன் அன்னைக்கு தான் எனக்கு பிடிக்கவே இல்லையே, அப்படி இருக்கிறப்போ நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு பொறுக்கவே முடியல அவங்களால. இங்கே பாருங்க சோழன், சும்மா என்னை வெறுப்பேற்றுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நிலா சொல்கிறீங்க, நான் எதுக்காக உங்களை வெறுப்பேற்றணும், அதான் என்னை உங்களுக்கு பிடிக்கலல்ல, நமக்கு நடந்தது ஒரு மாதிரி பொம்மை கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லைங்க சோழன், நமக்கு நடந்தது வேணால் அப்போ பொம்மை கல்யாணம்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க, நம்ம இனிமேல் ஒன்று சேர்ந்தே வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்க தாலி செயினை கொண்டு வந்து, இந்தாங்க இந்த தாலியை என் கழுத்தில் கட்டுங்க சோழன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா உண்மையாகவே நீ சோழனை மனசார புருஷனாக ஏற்றுக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே, எனக்கு சோழனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, இன்னொரு பொண்ணு கூட பேசுகிறாருன்னு தெரிஞ்சு அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, இங்கே பாருங்கள் சோழன், இந்த தாலியை என் கழுத்தில் இப்போவே நீங்களே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழனுக்கு அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பயங்கர சந்தோஷம். உடனே நிலாக்கிட்ட, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தாலி கட்டுங்கன்னு சொல்கிறீங்க, வேண்டாங்க நம்ம டிவோர்ஸே பண்ணிக்கலாம், நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நமக்கு பிடிக்கிறத விட நம்மளை பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த பொண்ணு என்னை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது, என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னை ராஜா மாதிரி பார்த்துக்குங்க, எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதும் பண்ணியாச்சு, ஒரே அடியாக டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை வீட்டை விட்டெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்லவே மாட்டேன், நீங்கள் இந்த வீட்டில் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கலாம், இல்லை இங்கேயே கூட இருக்கலாம், நம்ம ஒரு ஏதோ சொந்தக்காரங்க கசின்ற முறையில் நம்ம இந்த வீட்டில் பழகிக்கலாம் பேசிக்கலாம், அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும், அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குங்க, உண்மையாகவே அந்த பொண்ணை மாதிரி க்யூட்டாக நான் எங்கேயுமே பார்த்ததுங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து, சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்துலேயே பல்லார்னு ஒரு அரவிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு மட்டும்தான், நீங்கள் என் புருஷன், என்னை தொட்டு நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க, முன்னாடி எப்படியோ இப்போது நான் உங்களை என் புருஷனாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சேரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நிலா, இதுக்காக தான்ப்பா நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ மனசு மாறி சோழனை ஏற்றுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன், இப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. டேய் சோழா, அதான் நிலா அவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, நீ அந்த தாலியை வாங்கி நிலா கழுத்தில் போடு அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம சோழனுமே பயங்கர சந்தோஷமாக நான் அந்த தாலியை எடுத்து நம்ம நிலா கழுத்தில் போட்டு விடுறாங்க. நிலாவுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க நான் சும்மா உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தாங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரிங்க ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இப்படி ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம மனோகர், அதாவது நம்ம நிலாவோட அப்பா வந்து வராங்க. அவங்கள பார்த்ததுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், உடனே நம்ம நிலாவோட அப்பா இருந்துட்டு, ஏம்மா எதுக்காக கோவப்படுற, நான் பண்ணினதெல்லாம் ரொம்ப தப்பு தான்ப்பா, அதாவது சோழன் மாப்பிள்ளையே நான் கடத்திருக்கக்கூடாது, அவரை கொல்லணும்னு கூட நினச்சேன், அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நான் அதை உணர்ந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்,
அதெல்லாம் உனக்குமே ஞாபகம் வந்திருக்கும்ல. நான் உனக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் சொல்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் தீபாவளி சீரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களை நான் நம்பி ஏமாந்தது எல்லாமே போதும். உங்களை 2 டைம் நம்பி நம்பி நான் ஏமாந்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. நீங்கள் கொண்டு வந்த தீபாவளி சீரையுமே நீங்களே கொண்டு போங்க. எங்களுக்கு எக்கச்சக்கமான சீர் இங்கே தான் இருக்குது. அண்ணன் தேவைன்றது எல்லாமே வாங்கி கொடுக்குது. தீபாவளிக்குமே ட்ரெஸ்ஸு பலகாரம்னு சொல்லிட்டு நாங்கள் அத்தனையுமே செஞ்சோம். தயவு செஞ்சு உங்களது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. ச்சே, உங்களெல்லாம் என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க கூட முடியல, சகிச்சுக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.